வாமா சத்யா, என்ன ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கும்? அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. உங்களை எப்படி மறக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து எனக்கும் எங்க அம்மாக்கு எவ்ளோ பண்ணிருக்கீங்க. அதானே பார்த்தேன். இதோ இருக்காங்களே உங்க அம்மா, அதான் என் அக்கா. அவ உன்னை தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான்னு பார்த்தா, இப்படி உன்னை ஆட விட்டு கூத்தடிக்க விட்டு ஏன் மானத்தையே வித்து சம்பாதிக்க மாமா வைக்கிறா. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் எங்க அம்மாவை அவ இவன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை அவன் இவன் சொல்ல வேண்டியிருக்கும். பாத்துக்கோங்க. சத்யா, மா நீ சும்மா இருமா. என்னது கூத்தாட விட்டு மானத்தை வித்து சம்பாதிக்கிறமா? ஃபர்ஸ்ட் மானனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு போனப்ப கொஞ்சம் கூட ஈவெறுக்க இல்லாம கூட பிறந்தவன் கூட யோசிக்காம அப்படியே பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு எங்களை நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போனவங்க மானத்தை பத்தி பேசுறீங்களா? அதுவும் பச்சை புள்ளக்காரின்னு கூட யோசிக்கல. இங்க பாருமா, இந்த பழசுலாம் பேசினு இருக்காத. இப்ப நடக்கிறது மட்டும் பாரு. தோ இவனு கூட சேர்ந்துக்கின்னு லவ்வர் மாதிரி நடிச்சுன்னுக்கிறிய. இதெல்லாம் யாருன்னா பார்த்தா, ஏன் நம்ம சொந்தக்காரனே பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லுமா? இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி இருக்கோம்னு. நீங்க வந்து சொல்லி தராதீங்க. இது வரைக்கும் வந்தாங்களா சொந்தக்காரங்க? எங்க அம்மா தான் 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சி என்ன வளர்த்தாங்க. அதனால எங்களுக்கு தெரியும் எங்களை எப்படி பாத்துக்கணும்னு. இது வரைக்கும் நாங்க இருக்கோமா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காத சொந்தக்காரங்களுக்காக நாங்க எங்க பயப்படணும்? பேசாம போயிட்டு மரியாதையை காப்பாத்திக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவ?